இதுதான் பழைய வீடுங்களா? அதே வீடு தான், அங்கேயே தான் வாடகை வீடு தான். எப்போ பார்த்தாலும் ஒரு உற்சாகமா இருக்கீங்கல்ல, அந்த உடற்பயிற்சி அப்படிங்கறத காலையில மேற்கொள்ளுங்க. உடற்பயிற்சி என்பது மக்களை சந்திப்பது, மக்களை தேடி செல்வது, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து அதிக கவனம் செலுத்துவது, இவைதான் என்னுடைய உடற்பயிற்சி. மையப்பகுதியில நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா இதே பகுதிகளில் வந்து நீங்க தொடர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த பகுதி மக்கள் ஏதாவது ஒரு சூழல் என்னை காண வேண்டும் என்றால், நான் தொலைதூரத்தில் இருந்தால் அவர்கள் என்னை சந்திப்பதற்கு 500, 1000 என்று பணச்செலவு செய்துதான் என்னை சந்திக்க வேண்டிய சூழல் நிலவும். ஆகவே அந்த செலவினங்களை குறைப்பதற்கும் அவர்கள் எளிதாக என்னை அணுகுவதற்கும் என்னை உருவாக்கி இந்த பகுதியிலே நான் வசிப்பதை பெருமையாகவும் கடமையாகவும் கருதுகிறேன். இந்த பகுதி ஒட்டேரி பகுதியில உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வு, அப்ப நான் அப்படி இருந்த மக்களுக்கு பணி சேர இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன நினைவுக்கு வரும் இந்த பகுதியில வந்து ஒவ்வொரு தடையும் உள்ள வரும்போதும்? இந்த பகுதியிலே பிறந்து சாதாரண ரயில்வே தொழிலாளி குடும்பத்தை சார்ந்த என்னுடைய தந்தை, எங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் 6 பேர். இந்த 6 பேரிலே நான் 3ஆவதாக பிறந்தவன். இந்த பகுதியிலேயே வளர்ந்து இந்த பகுதியிலே குடியிருந்து இவ்வளவு பேர் உயரத்தை அடைந்ததில் பெருத்த மகிழ்ச்சி. ஒரு நாளைக்கு வந்து அந்த அன்னதானம் அப்படிங்கிறது வழங்குவாங்க தலைவர்கள் பிறந்த நாளுக்கு. வருடந்தோறும் இந்த மாதிரி அன்னதானம் வழங்கணும் அப்படின்ட்டு என்ன காரணம்? யார் உள்ளளவும் கொண்டாடப்பட வேண்டிய அளவிற்கு என் தலைவர், புகழ்வாய்ந்த தலைவர், அவரை கொண்டாடுவதில் பெருத்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு இடத்திலும் 600 பேர்களுக்கு குறையாமல் இந்த சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. இந்த சிற்றுண்டி பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்னும் கூட இதை அதிகப்படுத்தலாம். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு அவர்களுடைய இல்லத்திற்கு முன்பாக தான் இப்ப நின்று கொண்டிருக்கிறோம். வழக்கமாக வந்து மக்களை சந்திக்கிறது, அவருடைய கோரிக்கைகளை கேட்பது, பல்வேறு மாவட்டங்கள்ல அரசு திட்டங்களை தொடங்கி வைக்கிறது, முதலமைச்சர் கூட பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வது அப்படின்ட்டு ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய நபர் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். இன்றைய காலை பொழுதுல அவரை சந்தித்து வந்து வழக்கமா அவருடைய பணிகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த பிஸியான ஸ்கெடியூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நேர்காணலுக்கு ஒத்துழைப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பொதுவாக இந்த காலை நேரம் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு தொடங்கும் சார்? காலை நான் 5:30 மணிக்கு எழுந்து கொள்ளுகின்ற பழக்கம் உள்ளவன். 6 மணிக்கே பார்வையாளர் வந்து விடுவார்கள். முதல் பார்வையாளர் வருகின்ற பொழுதே காலையிலே வருகின்ற பார்வையாளர்களை உடனடியாக பார்த்து விடுவேன். அதன் பிறகு காலை கடன்கள் அனைத்தையும் முடித்துக் கொண்டு காலை உணவு அருந்திவிட்டு அதன் பிறகு வருகின்ற பார்வையாளர்களையும் தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கைகளை எவையெல்லாம் முடிக்க முடியுமோ அந்த இடத்திலேயே முடித்து கொடுப்பது. தொடர் நடவடிக்கை என்றால் அதற்குண்டான பணிகளை உதவியாளர் வாயிலாக தொடர் நடவடிக்கைகளுக்கு ஆட்படுத்துவது என்று காலையிலே பணியை தொடங்கி வருகிறோம்.